அல்லாஹு அல்லாஹு அல்லாஹ். பெருநாள் தொழுகிறது சம்மந்தமாக இப்போ நம்ம முஸ்லீம் தமிழகத்தில் பல்வேறு இடங்கள் இருக்குது. இப்போ பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த பள்ளியில் தொழுவாங்க. ஊர் சைட்லாம் பார்த்திங்கன்னா ஈத்கா மைதானம்னு சொல்லியிருக்கோம். ஒரு பள்ளியிலிருந்து மொத்தமாக எல்லாம் தக்பீர்லாம் ஓதி போய் அந்த ஈத்கா மைதானத்தை தொழுவாங்க. இப்போ சென்னை மாதிரி இருக்கக்கூடிய பெருநகரங்களில் அந்தந்த ஏரியாக்கள்லேயே தொழுறாங்க. இப்போ ஒவ்வொரு பள்ளிவாசலையும் அங்கே தொழுறாங்க. இப்போ சமீபத்தில் ஒரு ஒரு சில வார்த்தைகள் கேள்விப்படுறோம். நபி வழியில் திடல் தொழுகை அப்படின்னு கேள்விப்படுறோம். அப்போ திடல் தொழுகை அப்படின்னா என்னென்னு நமக்கு அது தெரியல. இப்போ நபி வழியில் திடல் தொழுகைன்னு சொல்லி வரும்போது சாதாரண மக்களுக்கு ஒரு கேள்வி என்னதுன்னா, இப்போ நம்ம இவ்வளோ காலம் குரான் இந்த ரசுல்லாவை தான் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போ திடீர்னு நபி வழியில் திடல் தொழுகை நம்மளாம் ரசுல்லா வழியில் இல்லையோ அப்படின்ற ஒரு ஒரு ஐயத்தை இந்த வார்த்தைகள் ஏற்படுத்துது. அப்படி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த வார்த்தைகள் நபி வழியில் திடல் தொழுகைன்னு சொல்கிறாங்களே, இது சரியான முறையானது? இது சரியானதல்ல. இன்னும் சொல்ல போனால் திடல் தொழுகை அப்படின்னு அவங்க சொல்கிறதே தவறு. திடல் தொழுகைண்டா தொழுகைக்கு பேர் வைக்கிறாங்க திடல்னு. திடல் தொழுகை, திடலில் தொழுகை அது வேறு. திடல் தொழுகைன்னு சொல்லுவாங்க. அதான் நமக்கெல்லாம் ஆச்சரியம். இல்லாத தொழுகை புகுத்துறீங்களாங்க. இருக்கிற தொழுகையெல்லாம் இல்லைன்ட்டீங்க. தராவிய தொழுகை இருக்குது, அது இல்லைன்ட்டீங்க. தஸ்பீஹ் தொழுகை இருக்குது இல்லைன்ட்டீங்க. கல்லா தொழுகை இருக்குது இல்லைன்ட்டீங்க. இருக்கிற தொழுகை இல்லைன்ட்டீங்க. திடல் தொழுகையும் ஒரு தொழுகையும் மார்க்கத்தில் இல்லை, அதை கொண்டு வரீங்களே. இல்லை, திடலை தொழுகிறாங்களே, திடலில் தொழுகைன்னு சொல்லுங்க. அது என்ன? அப்போ நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் தஸ்பீஹ் தொழுகை, தஹஜ்ஜுத் தொழுகை, துஹா தொழுகை அவங்க கேள்விப்பட்டிருக்கோம். திடல் தொழுகை ஒரு தொழுகை இல்லை, ஆனால் இவங்க திடல் தொழுகை. திடலில் தொழுகை சொல்லலாம். இல்லை, திடலில் தொழுகையை தான் நாங்கள் திடல் தொழுகைங்கிறோம். அது எப்படி சொல்லலாம்? ஒரு ஆள் கடையில் தொழுகிறாரு, கடையில் தொழுகையா கடை தொழுகையும் முடியலாம். கடையில் தொழுகை. ஆமாம். வீட்டில் தொழுகிறாரு, வீட்டு தொழுகை அப்படியா சொல்லுங்க? வீட்டில் தொழுகை அப்படி தானே. ரயிலில் ஒரு ஆள் தொழுகிறாரு, ரயில் தொழுகை அப்படிங்களா? ரயிலில் தொழுகை. அப்போ ஆனால் அந்த பேர் வச்சதே தப்புவாங்க. சரி, இவங்க என்ன சொல்கிறாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மைதானத்தில் தான் பெருநாள் தொழுகையை நிறைவேற்றிருக்கிறார்கள். ஆகவே அப்படித்தான் நிறைவேற்ற வேண்டும் என்பது அவருடைய வாதம். நம்ம என்ன சொல்கிறோம்னா, திடலிலும் தொழுவானாம், பள்ளிவாசலும் தொழுவானாம், ரெண்டும் உண்டு. இப்படித்தான் அப்படி வரையறுக்க வேணாம் அப்படிங்கிறோம் நம்ம. ஏன் அப்படின்னு கேட்டால் காரணம் இருக்குது. நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் இருந்தபோது அவர் திடலில் தான் தொழுதாங்க, அதில் சந்தேகமே கிடையாது. அதுக்கு அடுத்த ஹலீஃபாக்களும் கூட மதீனா ஷரீஃபில் மைதானத்தில் தான் தொழுகை நடத்தினாங்க ஹலீஃபாக்களும். அதெல்லாம் உண்மை தான். ஆனால் அதே நேரத்தில் மழை காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபியோட தான் தொழில் நடத்தினாங்க. அப்போ பள்ளியிலும் தொழுவானம் தான் இருக்குது. மழைக்கு பள்ளியில் தொழுதாங்கண்டா அப்போ பள்ளியிலும் தொழுவலாம் அப்படிங்கிறது தெரியுது. சரிங்க, ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா ஷரீஃபில் இந்த மாதிரி மைதானத்தில் தொழுதாங்க? முசல்லான்னு சொல்லுவாங்க. அந்த மைதானத்துக்கு முசல்லா ஹதீத்தில் அப்படி தான் வரும், தொழும் இடம் அப்படிங்கிற அர்த்தம். ஏன் அப்படி சொன்னதுன்னா, அதுக்கு இமாம்கள் காரணம் சொல்கிறாங்க, பள்ளி வாசல் நெருக்கடியின் காரணத்தினால. ஏன்னா பெருநாள்டா மக்கள்லாம் ஒட்டுமொத்தம் ஒரே இடத்துல வருவாங்க. அந்தளவுக்கு போதிய இடவசதி மஸ்ஜித் நபவியில் இல்லை ஒன்று. அது மட்டும் இல்லை, பெருநாள் தொழுகைங்கிறதுனால பக்கத்து கிராமங்களை வசிக்கின்ற மக்கள் எல்லாம் வருவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடி தொழுவணுண்டு. இப்போ கூட்டம் இன்னும் நிறைய ஆயிரும். அப்போ இடவசதி பத்தானா அப்படி செஞ்சாங்க. ஏன் இப்படி சொல்கிறீங்க? இதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டால், மக்காவில் இருக்கக்கூடிய மக்கள் முஸ்லீம்கள் மஸ்ஜித் ஹராம் பள்ளிவாசலில் தொழுவாங்க, அங்கே மைதானத்துக்கு போகலையே. மைதானத்தில் தான் தொழணும்னு சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கத்து முஸ்லீம்களுக்கும் சொல்லியிருக்காங்க மதீனத்து தொழுகண்டு. அப்போ மதீனத்து முஸ்லீம்களுக்கு ஒரு சட்டம், மக்கத்து முஸ்லீம்களுக்கு ஒரு சட்டமா? சட்டம்னா எல்லோரும் ஒன்று தானே. அப்போ மைதானம்தான்டா அங்கே சொல்லியிருக்கணும், ஆனால் சொல்லலை. ஏன் அங்கே சொல்லலைண்டா, பள்ளிவாசலே நல்ல விரிவாக இருந்தது, விசாலமாக இருந்தது. இதை நம்ம சொல்லலை. இப்னு ஹஜருல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவர்கள் அந்த ஃபத்ஹுல் பாரிலே எழுதியிருக்கிறாங்க. ஏன் இங்கே இப்படி மக்காவிலையும் பள்ளிவாசல் சொல்கிறாங்க, அது விசாலமான பள்ளி. இங்கே பள்ளி விசாலம், இது விசாலமாக இருந்தாலும் அன்றைக்கு வருகின்ற மக்களுக்கு எண்ணிக்கைக்கு போதுமானதாக இல்லை. அதனால தான். இன்னொன்று பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி ஹஜ்ஜத்துல் வதாவுக்கு போனாங்கல்ல, கடைசியாக போனாங்க. அந்த ஹாஜிகளுக்கு பெருநாள் தொழுகை கிடையாது பொதுவாகவே. இங்கே போகிறாங்க ஹாஜிகள்,
அவங்களுக்கு பெருநாள் அன்று பெருநாள் தொழுகை கிடையாது. அவங்களுக்கு வேறு வணக்கம் தான். கல்லறிகிறது, முடியேற்றது, குர்பான் கொடுக்கறது, அப்புறம் தவாஃப் செய்கிறது, இந்த வணக்கம் தான் அவங்களுக்கு அந்த அன்னைக்கு. பெருநாள் தொழுகை கிடையாது. சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹஜ்ஜின் போது இருக்கிறாங்க. அந்த அன்னைக்கு தொழுகை நடந்து தானே இருக்கும், மக்கத்து முஸ்லீம்கள் நடந்து தானே இருக்கும். அப்போ ஸல்லல்லாஹு சொன்னாங்களா, நீங்கள் எல்லாம் மைதான் வாங்கண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆஜராக இருக்கிறாங்க, மக்காவில் தான் இருக்கிறாங்க, பள்ளிவாசல் தான் நடந்துச்சு. இப்போ மைதானத்தில் தான் அப்படின்னு சொன்னாக்கா மைதான் அனுப்பியிருக்கணும்ல. இல்லை, இவங்க வேணால் சில பேர் சொல்லலாம், அவங்க இங்கே நடந்தது சில தெரியாமல் இருக்குன்னு சொல்லலாம். ஸ்பாட்டில் இருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போ இதில் என்ன வழங்குன்னு சொன்னால், ரெண்டும் செய்யலாம். அதில் எந்த இதுங்க, ரெண்டும் செய்யலாம் இப்படின்னு சொல்ல முடியும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு சிறப்பு இருக்குது. என்ன சிறப்பு? திடலில் சொன்னால் வைங்க, திடலில் கூட கிராமப்புறங்களும் எல்லா கிராமத்துலேயும் கிடையாது. ஈதுக்கா மைதான்னு சொல்லுவாங்க. சில ஊரில் தான் அது வச்சுருக்காங்க. பெரும்பாலான ஊரில் பள்ளியாசம் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. சரி, இப்போ இதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கே தொழுதாங்க? மைதானம் தான் தொழுதாங்க. அந்த வகையிலே அது சிறப்பு தான். ஒரு ஆள் மைதானத்தை போய் தொழுகிறாங்க, சிறப்பு. ஏன் ஸல்லல்லாஹு மைதானம் தான் தொழுதாங்க? நெருக்கடியாகவே இருக்கட்டுமே, ஸல்லல்லாஹு தொழுதிலும் மைதானத்தில் தானே, அதனால் அந்த சிறப்பு கிடைக்கும். அதே நேரத்தில் பள்ளிவாசலில் தொழுதா வேறு சிறப்பு இவங்களுக்கு கிடைக்கும். மைதானத்தில் தொழக்கூடியவர்களுக்கு கிடைக்காத சிறப்புகள் இவங்களுக்கு கிடைக்கும். ஏன்னு கேட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒருவர் காலை மாலை பள்ளிவாசலை நோக்கி சென்றால் அவருக்கு சொர்க்கத்திலே ஒரு மாளிகை எழுப்பப்படுகிறது. புகாரில் பதிவு செய்யப்பட்டாச்சு. பெருநாள் தொழுகைக்கு காலையில் தான் வர்றாரு. பள்ளிவாசல் நோக்கி காலையில் சென்றால் சொர்க்கத்து மாளிகை. இப்போ பள்ளிவாசலுக்கு போகக்கூடியவருக்கு இது கிடைக்கும், மைதானத்துக்கு போகக்கூடியவருக்கு இது கிடைக்காது. அதுபோல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு பள்ளிவாசலை நோக்கி நடை போட்டால் அவர் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு நன்மை எழுதப்படுகிறது, ஒரு பாவம் அழிக்கப்படுகிறது. இதுவும் புகாரில் இருக்குது. பள்ளிவாசலுக்கு போகிறாரில்ல பெருநாள் தொழுகைக்கு, அவருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும், மைதானத்துக்கு போகக்கூடியவருக்கு இது கிடைக்காது. அதுபோல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, ஒருவர் பள்ளிவாசலுக்கு வந்து தொழுகை நடைபெற வரைக்கும் அவர் எதிர்பார்ப்பில் இருந்தால் மலக்குமார்கள் அவருக்காக துவா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்களாம். அல்லாஹ் மக்ஃபிர்லஹு வரஹ்முஹு, இறைவனே இவரை மன்னிப்பாயாக, இவருக்கு நீ அருளை இறக்குவாயாக, இவர் மீது நீ அன்பு காட்டுவாயாக அப்படின்னு துவா செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க தொழுகை ஆரம்பிக்கிற வரைக்கும். புகாரில் பதிவு செய்யப்பட்டாது. ஒரு நாள் பள்ளிக்கு வந்தார், பெருநாள் தொழுகைக்கு உட்காந்துருக்கிறார். ஒன்றும் தொழில் ஆரம்பிக்கலை. கரெக்ட் ஒரு டைம் வச்சுருப்பாங்கல்ல, 8, 8:30 அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு தப்பி சொல்லிட்டே இருக்கிறாரு. மலக்குமார் தான் கிடைச்சிட்டே இருக்க, மைதானத்துக்கு போனவங்களுக்கு இது கிடைக்காத. அதனால் ரெண்டும் ஒவ்வொரு வகையில் சிறப்பு. மைதானத்துக்கு போனால் கண்மணி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மைதானத்தில் தொழுதார்கள், ஆகவே மைதானம் சொல்ல இந்த சிறப்பு அவருக்கு கிடைக்கும். பள்ளியாசலில் உள்ளவங்களும் இது கிடைக்காது. ஆனால் பள்ளியாசலுக்கு போனால் இப்போ நான் சொன்னேன் நல்ல புகாரில் இந்த சிறப்புகள் கிடைக்கும், மைதானத்தில் தொழக்கூடியவர்களுக்கு இது கிடைக்கும். அதனால் ரெண்டும் சரிதான். இதில் சில அமைப்புகள் தான் இதில் தீவிரம் காட்டாங்க. சொல்லுவாங்க நபி வழி அப்படிங்கிற வார்த்தையை வச்சுக்கிட்டு, அவங்க நபி வழி என்றால் இன்னும் புரியலை, அதனால தான் திடல் தொழுகைன்ற பேர் வச்சு அறியாமை வெளிப்படுத்துகிறாங்க. இதில் எந்த அளவுக்கு அவர்கள் பிடிவாத போக்கள் இருக்கிறாங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு ஊரில், அந்த ஊர் பேர் நான் உங்களுக்கு சொல்லலை, ஒரு அமைப்பை சார்ந்தவங்க, அந்த அமைப்புடைய பேரையும் நான் உங்களுக்கு சொல்லலை, தட்டி வச்சாங்க. எங்கள் மக்கள் போகிற வருகிற கடைத்தெருவில் ஒரு தட்டி வைக்கிறாங்க. பெருநாள் தொழுகை இந்த திடலில் இந்த இடத்தில் நடக்கும். அதுக்கிட்ட இன்னொன்று சொல்லிக்கிறவா, இன்னொன்று சொல்லிக்கிறேன், திடல் தொழுகைன்னு சொல்லிவிட்டு இப்போ திடலுக்காக போகிற இல்லையே, ஏதாவது பிற சமூகத்தை வழிபாடு தளம், ஸ்கூல் கிரவுண்டு, இப்படி தான் போயிட்டு இருக்கிறாங்க. சொல்கிறது என்னமோ திடல் தான், ஆனால் அங்கே பார்த்தாக்கா சரி திடீர்னு மழை வந்து அந்த ஸ்கூலுடைய கிரவுண்டில் தான் ஏற்பாடு பண்ண மழை வந்துங்க, எல்லாம் அந்த ஸ்கூலுக்கு போய் அங்கே தொழுகிறாங்க. என்னங்க இது, நம்மளாம் பள்ளியில் தொழுதுட்டு இருக்கோம். மழை காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியில் தொழுறாங்க, நம்ம பள்ளியில் தொழுகிறோம் மழை பெஞ்சோன்னே. அவங்களாம் ஸ்கூல் கட்டத்துக்குள்ளே தொழுதுட்டுருக்காங்க. ஏன், அவங்க எடுத்த முடிவுனால வந்த வேணாம். சரி, இந்த மாதிரி பண்ணுவீங்களேன். சரி, இப்போ நம்ம பாயிண்ட்டுக்கு வர்றேன். அப்போ அதனால் இவங்க இந்த பிடிவாத போக்குனால ஒரு போர்டு வச்சாங்க. போர்டு என்ன, பெருநாள் தொழுகை இந்த இடத்தில் நடக்கும் அப்படின்னு போட்டு வாங்களும் பிரச்சனை இல்லை, மாதவிடாய் நிலையில் உள்ள பெண்களும் வருக அப்படின்னு எழுதி வைக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், அந்த கடத்தெருவில் ஆனால் மாதவிடாய் நிலையில் இருக்கக்கூடிய பெண்களும் வந்தார்கள் அப்படின்னு ஹதீஸில் இருக்குது, அது வேற. இந்த வாசகத்தை எங்கே எழுதி வைக்கிறது? முஸ்லீம் பெண்களுக்கு மட்டும் அவங்க இருக்கிற இடத்த மட்டும் சொன்னால் பிரச்சனை இல்லை.
இப்போ பொது இடத்துல எவ்வளோ பேர் வர்றாங்க போகிறாங்க, எத்தனை பெண்கள் வர்றாங்க, பிற சமூகத்து பெண்கள் வர்றாங்க. அந்த போர்டை படித்தா மாதவிடாய் பெண்கள் தான், அவங்களே கூசிட்டு போக மாட்டாங்க. ஏன் நம்மளுடைய சமூகத்தில் நம்முடைய பெண்கள் வந்து தொழுகை இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. அதை கூட அந்த வார்த்தையை கூட கரெக்டாக சொன்னாங்க, தொழுகை இல்லை, கரெக்ட். அவ்வளோ தொழுகையில் இருக்கும்போது நாகரிகம் சில வார்த்தைகள் அப்படி வச்சிருக்கிறாங்க. தலாக்கு கொடுத்தால் அப்படிங்கிறதுக்கு வார்த்தையை சொன்னான்னு தான் சொல்லுவாங்க. அந்த தலாக்குங்கிற சொல்லையே நாங்கள் விரும்பலன்னு அர்த்தம். அவர் வார்த்தை சொல்லிட்டாராம் அப்படிம்பாங்க. தலாக்கு என்ற வார்த்தையை சொன்னார். தலாக்குங்கிறத அந்த வார்த்தையே இஸ்லாமிய சமூகம் எவ்வளோ வெறுக்குதுங்கிறது. அதே போல் இந்த பன்றி இருக்கிறதால பன்றியும் சொன்னார், 4 கால் பட்டம் சொல்லுவாங்க. ஏன் அது நஜிஸ், அந்த நஜிஸை வார்த்தையே நம்ம சொல்ல வேணாங்கிறது. அதே போல் நான் மாதவிலக்கில் இருக்கிறேன்னு சொல்லவே மாட்டாங்க. எனக்கு தொழுகை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. தொழுகை இல்லை, நம்ம வழங்கிக்கிறணும். நான் தொழுவாமல் தொழுகை இல்லாமல் இருக்கிறேன் அப்படிலாம் வழங்கிக்கிறணும். எவ்வளவு நாகரிகம் உள்ள சமூகத்தில் போய் மக்கள் நடமாடுகிற இடத்துல, வர்ற இடத்துல மாதவிடாய் அப்படின்னா சரி, அந்த வழியே ஒரு இஸ்லாமிய பெண்ணு போகிறான்னு வச்சுக்கிறோங்க. 4 பேர் மாதவிடாய் பெண்கள் வரணும்னு சொன்னால் அந்த இஸ்லாமிய பெண்ணுக்கு எவ்வளோ கூச்சம் வரும். இது அவங்களுடைய இந்த பிடிவாதம் எங்கே கொண்டு போய் நிறுத்திட்டு பார்த்திங்களா? மனித உணர்வுகள் என்ன, அவர்களுடைய உணர்ச்சிகள் என்ன, அதையெல்லாம் கொஞ்சம் கூட கவனிக்கிறது இல்லை. பிடித்ததை தான் செயல்படுத்துங்கிற மாதிரி என்னங்கிறதுக்காக சொல்ல வரேன். அதனால் 2ஐயும் செய்யலாம், அதுதான் கரெக்ட். இந்த பிடிவாதம்னு சொல்லும்போது இப்போ நீங்கள் தாங்க சொல்லும்போது திடல்லையும் தொழுகலாம், மஸ்ஜித்லையும் தொழுகலாங்கிறது அமைப்பு ஹதீஸ் நடிப்பில் சொல்கிறீங்க. ஆனால் இப்போ இந்த திடலில் தொழுகிறவங்க எல்லா வருஷமும் அந்த ஒரு மைதானத்தில் போய் தான் தொழுகிறாங்க தவிர சரி ரசூல் அப்படி சொல்லியிருக்காங்க பள்ளியில் தொழுகிறதே இல்லை. அதான் இந்த நம்ம 2ஐயுமே ஏற்றுக்கொள்ளும். ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடல் தொழுதாங்க, அதுவும் ஓகேங்கிறோம். மக்கத்து மக்கள் பள்ளியில் தான் தொழுதாங்க, ஸலாஸை அங்கீகரித்தாங்க, அதெல்லாம் பள்ளியாசலும் சொல்கிறாங்கன்னு சொல்கிறோம். அல்லாஹு அல்லாஹு அல்லாஹ்